வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம என்ன பேச போறோம்னா பத்மபூஷன் அஜித் குமார். ஆஹா, தல அஜித் ஏகே அப்படி ஒன்று. பத்மபூஷன் அஜித் இது நல்லா இருக்கு. பேசாம இதே ஒரு டைட்டில் போட்டுடலாமா? இனிமேல் அவர் நடிக்க வர படத்தில் அப்படி தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், விடாமச்சோட போட்டால் போடுவாங்க. எனவே இது ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து அவர் நடித்ததுக்காக கொடுத்தாங்கன்னு நினச்சிக்காதீங்க. அப்படி கொடுத்தா நானே வந்து என்னது பத்மபூஷன் வாங்குற அளவுக்கு இவர் என்ன நடிச்சார், இவர் கமர்ஷியல் ஹீரோ தானே சொல்லியிருப்பேன். பட் அப்படி கிடையாதுங்க. ஸ்போர்ட்ஸ் முக்கியமாக இந்த இதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் தான் தருவாங்க. ஸ்போர்ட்ஸ் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மோட்டார் ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கோங்களேன். சாதாரண ஒரு மக்கள்லாம் அந்தமாரி வந்து அது செலவு பயங்கர செலவுங்க. அது வந்து செலவு பண்ணி அது ஒரு பணக்கார இது மாதிரி தான். அதில் ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு ஈடுபாடு இருக்கனால வந்து அதெல்லாம் நிறைய செலவு பண்ணி நிறைய ஈவெண்ட் F4 அது F1னா உங்களுக்கு தெரியுமா தெரியாது. அதெல்லாம் அவ்வளோ காஸ்ட்லி. ஒரு டீம் வச்சிருக்கிறது அவ்வளோ காஸ்ட்லி. மொத்த டீம் ஒரு 5-6 டீம் தான் இருக்கும். ஓகேங்களா? பெரிய பெரிய BMW, ஃபெராரி அப்படி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி F4 அந்த மாதிரி மோட்டார் ஸ்போர்ட்ஸ் வந்து அதுக்காக அவ்வளோ செலவு பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் பண்ணி அதே ஒரு வந்து ஃபுல் டைம் ஒரு ரேஸெல்லாம் கிடையாது. பட் அதெல்லாம் பெரிய விஷயங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரைஃபிள் ஷூட்டிங்கு, அப்புறம் இந்த ட்ரோனு அந்த இதை ஓட்டுறது, அந்த மினியேச்சர் ஹெலிகாப்டர்லாம் ஓட்டுறது, ஃப்ளைட்லாம் ஓட்டுறது, அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் தான். ஸோ அதெல்லாம் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்காரு. இவர் மட்டும் இல்லை, ஷாலினி இருக்காங்களா, அவங்களும் பேட்மிண்டன் நிறைய அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அது வந்து ஒரு ரெப்ரசன்டிங் இந்தியா தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபெமிலியர் இப்போ கிரிக்கெட்டு, ஃபுட்பால் அது ஓகே. பட் ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து இவருக்கு அது எல்லாருக்கிட்டையும் காசு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செலவு பண்ண மாட்டாங்க. அவருக்கு அவ்வளோ பேஷன்ட்டுனால அவ்வளோ செலவு, ஏன்னா அதை செலவு பண்ணி போக வேண்டிய ஸ்போர்ட்ஸ். ஜஸ்ட் டேலண்ட் மட்டும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி பண்ணுறதால தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கண்டிப்பாக டிசர்வ் தான். பட் இன்னொன்று செய்கிறேன்னா இது எது கொடுக்குறாங்கன்னா, இப்போ விஜய்லாம் பரிசில் வந்துட்டார். விஜய்க்கு எதிராக இவர் தானே இருக்காரு, ஐ மீன் ரைவலா. ஸோ அப்படி கொடுத்ததை விட சில பேர் சொல்கிறாங்க. அதுவும் உண்மையாக இருக்கலாம். பட் ஏதோ ஒன்று நல்லது தாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.